ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்டோரி டைம். நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் கேட்க போகிறோம். ஒரு சேனாதிபதி ராஜா கிட்ட ஓடி வந்து, ராஜா ராஜா கந்தர்வ சேனா இறந்துட்டாரு அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னார். இதை கேட்ட ராஜா இந்த சோகமான நிகழ்வினால நம்ம ராஜ்யத்தில் 3 நாள் அரசு விடுமுறை அப்படின்னு அறிவிச்சாரு. இந்த சோகமான நிகழ்வை ராஜா ராணிக்கிட்டேயும் சொன்னார். இதை கேட்ட ராணி வருத்தத்தோடு இருந்தாங்க. ராணி சோகமாக இருக்கிறத பார்த்த பன்னிப்பெண், ராணி ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராணி வருத்தத்தோட, கந்தர்வ சேனா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பன்னிப்பெண், கந்தர்வ சேனாவா, அது யாரு அப்படின்னு ராணிக்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு ராணி, ஐயோ எனக்கும் தெரியலையே, நான் ராஜா கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு போனாங்க. ராணி ராஜா கிட்ட போய், கந்தர்வ சேனானா யாரு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராஜா, அடாமா நானும் இதை யோசிக்கவே இல்லையே, கந்தர்வ சேனானா யாரு அப்படின்னு ராஜா சேனாதிபதி கிட்ட போய் கேட்க போனார். ராஜா சேனாதிபதி கிட்ட கேட்டப்போ சேனாதிபதி சொன்னார், காலையில் நான் காவலாளியை பார்த்தப்போ அவன் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தான். ஏன் அழுற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், கந்தர்வ சேனாவே இறந்து போயிட்டாரே அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதான் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளியை போய் கூப்பிட்டு வந்தார். காவலாளி கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், ராஜா என்னோட மனைவி தான் காலையில் அழுதுகிட்டு இருந்தா கந்தர்வ சேனா இறந்து போயிட்டாரு அப்படின்னு, அதனால தான் நானும் அழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். காவலாளியின் மனைவி அழைக்கப்பட்டார். ராஜா அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் இன்னைக்கு காலையில் ஆற்றுக்கு துணி துவைக்க போயிருந்தேன். அப்போது அங்கே என் தோழி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. ஏன் அழுற அப்படின்னு கேட்டப்போ, கந்தர்வ சேனாவே இறந்து போயிடுச்சே, நான் இனிமேல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவள் அழுதுகிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னான். அவளின் தோழியும் அழைக்கப்பட்டாள். ராஜா அவளோட தோழிக்கிட்ட, கந்தர்வ சேனா யாரு அப்படின்னு கேட்டார். உடனே அவளோட தோழியை அழ ஆரம்பிச்சிட்டா. கந்தர்வ சேனா இல்லாமல் நான் இனிமேல் எப்படி இருப்ப போகிறேனோ, அது இல்லாமல் நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட இருந்ததே இல்லையே அப்படின்னு சொன்னான். ராஜா உடனே, கந்தர்வ சேனா உன்னோட கணவரா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணு, இல்லை ராஜா, அது நான் சின்ன வயசுலேருந்து ஆசையாக வளர்த்த கழுத அப்படின்னு சொன்னான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. தூக்கம் உங்கள் கண்களை தழுவட்டும்.